ஆர்கே நகர்மணி, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பதிவு சென்னை ஆவடி. விலையல்லா விருந்துக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தளபதியின் சார்பாக, தாவேகா கட்சியின் சார்பாக, தொண்டனாக, ரசிகனாக, கட்சியின் சார்பாக நாங்க எங்க சொந்த பணத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கோம். இத பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தற்கூரி, நாதாரி, புறம்போக்கு நாய் வந்து காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. போடா எங்க போடா, அங்க தமிழக வெற்றி கழகம் வந்து நாட்டுக்கு நல்லது பண்றாங்க, போய் நாசனம் பண்ணிட்டு வா போ அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இவரு. உங்களாலேயும் நல்லது பண்ண முடியல, பண்றவங்களையும் விட மாட்டேங்கிறீங்க. இதுதான் இவங்களோட அரசியல். பாத்துக்கங்க மக்களே, இதுதான் இவங்களோட அரசியல். ஆட்சி முடிய போகுது, இப்பவே இவ்வளவு அராஜகனாக்கா அப்புறம் திருப்பி ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது நீங்களே பாருங்க, யோசிங்க. தெரியாம கொடுத்துட்டோம், தெரியாம ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னமோ 41 பேரை கொண்டுட்டேன். இவங்க அண்ணன் நக்கீரன் அவர்களும் இவரும் சொல்றாங்க. ஏதோ வந்து கரூர்ல இருந்து ஒரு 10 பேரை எவிடன்ஸோட கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்லயும் கோர்ட் வாசலையும் நிப்பாட்டி எவிடன்ஸை கலெக்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களை கூட்டிட்டு நீ எப்படிப்பா சொல்றேன்ட்டு இவங்களை விசாரிங்க ஃபர்ஸ்ட். நீங்க எங்களை கேக்குறீங்க. இதுதான் இவங்களோட அரசியல், பாத்துக்கங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா சட்டிய பிடிச்சி செவிலியே 2 கொடுத்திருப்பேன். ஏன்னா அங்க லேடிஸ் இருக்காங்க, அசிங்கமான வார்த்தையில பேசியிருக்காரு அவரு. அது ரொம்ப தவறு. நீங்களே சொல்லுங்க, ஒரு பப்ளிக்கா இந்த மாதிரி பண்ண முடியுமா? எந்த கட்சி சார்ந்தவர் அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.